ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திமுகவின் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தீவிரமாக இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனை பற்றி புதியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உடல்நலம் காரணமாக அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக சில தகவல்கள் வெளியான நிலையில் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியான நிலைப்பாட்டில் துரைமுருகன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வாங்க, என்ன தகவல், திமுக கட்சிக்குள் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விட்டு கொடுக்காத துரைமுருகன், மாற்றி யோசித்த ஸ்டாலின், திக்குமுக்காடும் திமுக கட்சி. சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தோல்விக்கு பிறகு கட்சியை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தீவிரமாக இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனை பற்றி தகவல்கள் ஒன்று இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக சில தகவல்கள் வெளியான நிலையில் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற உறுதியான நிலைப்பாட்டை துரைமுருகன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழந்த பிறகு திமுகவில் விரிவான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், கட்சியை செய்ய வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்ட குறித்து கட்சியின் தலைமையிலிருந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கட்சி அமைப்பை மொத்தமாக மாற்ற ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறாங்க. இந்த சூழலில் தான் திமுக பொதுச் செயலாளர் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் துரைமுருகன் எதிர்காலம் குறித்து கட்சிக்குள் ஆலோசனை நடத்ததாக சொல்லப்படுகிறது. வயது மற்றும் உடல்நலம் காரணங்களாக அவர் ஓய்வளித்து அந்த பொறுப்பிலிருந்து மூத்த தலைவர்கள் ஒருவரை நியமிக்கலாம் என்ற யோசனை தலைமை மட்டத்தில் விவாதிக்கப்பட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வரிசையில் முன்னாள் மத்திய அமைச்சர் DR பாலுவின் பெயரும் பரிசீலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்கள் துரைமுருகன் கவனத்திற்கு சென்றபோது அவர் தனது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக தெரிவித்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துகிறாங்க. எனது பதவிக்காலம் இன்னும் முடியலை. 2027 வரை பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்கும் உரிமை எனக்கு உள்ளது. உடல்நலம் குறைவு இந்த காலத்திலும் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளராக தொடர்ந்தார். அவரிடம் யாரும் பதவி விலகச் சொல்லலை. அதேபோல நானும் என் பொறுப்பை தொடர்ந்து மேற்கொள்வேன். இந்த பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் கூறியதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே திமுகவில் துரைமுருகன் ஓரங்கட்டப்பட்டார் என்ற கேள்விகள் திமுக வட்டாரங்களில் எழுந்து வருகிறது. குறிப்பாக சில முக்கிய அரசியல் முடிவுகள் அவரிடம் ஆலோசனை பணி நடத்தாமல் பேச்சுக்கள் பரவி வருகிறது. அதற்கு உதாரணமாக தேசிய அளவிலான கூட்டணி அரசியல் தொடர்பான சில முடிவுகள், தேர்தலுக்கு பிறகான முக்கிய ஆலோசனைகள் அவரது பங்கேற்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சட்டசபை கூட்டத்தொடரில் தொடர்பாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அறிவிக்கும் வழக்கமான நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டதாகவும், பொதுவாக எம்எல்ஏக்கள் கூட்ட அறிவிப்புகள் பொதுச் செயலாளர் பெயரில் வெளியாகும். ஆனால் சமீபத்தில் அறிவிப்புகள் கட்சியின் கொறடா பெயரில் வெளியிட்டதாக, இதுவும் துரைமுருகன் அதிகாரம் குறைக்கப்பட்டா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாகத்தான் அவ்வப்போது உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கடந்த சில ஆண்டுகளாகவே இளைஞர்கள் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிக பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. அதே நேரத்தில் மூத்த தலைவர்கள் அனுபவம் கட்சிக்கு அவசியம் என்ற கருத்தும் நிலவுகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மீண்டும் எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.